திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் முத்தம். சார், எப்படி இருக்கீங்க? காமேஷ் கேட்டதும் சந்தீப் அவனை உற்சாகத்துடன் வரவேற்றான். ஐசோவில் இருந்து வார்டுக்கு மாற்றிவிட்டான் சந்தீப். வாப்பா காமேஷ், உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ இல்லைன்னா கார் வெடித்து சிதறினதில் நான் பீஸாக போயிருப்பேன். நீ சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்ட. அவர் கையை இறுக பற்றி கொண்டான் சந்தீப். அன்று ஆவேசமாக பேசிவிட்டு சென்றிருந்த சுபாங்கிக்கு அதற்கு பிறகு அவனை பார்க்கவே வரவில்லை. இத்தனைக்கும் கோவூரில் டாக்டர் அம்சவர்தினி வீட்டில்தான் தங்கி இருக்கின்றாள். அவளாவது ஒருமுறை வந்து பார்த்தார். நித்யமூர்த்தி இவனுக்கு பலத்த காயங்கள் என்பதை அறிந்ததும் இவனை பார்க்காமலேயே சென்னைக்கு திரும்பியும் விட்டார். டாக்டர் நரேந்திரநாத்தும் இந்த காமேஷும் தான் தற்பொழுது இவனை வந்து பார்க்கும் மனிதர்கள். தாலி கட்டிய மனைவி சுபாங்கி தற்பொழுது அந்நியமாக போய்விட்ட நிலையில் தனக்கென்று யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தில் காமேஷிடம் மிகவும் அதிகமாக நெருக்கம் காட்டினான் சந்தீப். காமேஷ், பெரிய கிரிக்கெட் கனவுகளோடு தான் இருந்தேன். இந்நேரம் சிட்னிக்கு பறந்துக்கிட்டு இருந்திருக்கணும். இங்கே அனாதையாக கிடைக்கேன் என்று அவன் புலம்ப, சார், நீங்கள் அனாதை இல்லை, உங்களுக்கு நான் இருக்கேன் என்றபடி காமேஷ் கப்பென்று படித்து கொண்டான். காமேஷ், நீ என்ன வேலை பார்க்குற? பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் ஏஜென்ட்டுக்கிட்ட வேலை பார்க்குறேன், காமேஷ் சொன்னான். நீ என்னோட சென்னைக்கு வந்துடு, எனக்கு செக்ரட்டரியாக இரு, உன்னை பெரிய ஆளாக ஆக்கி காட்டுறேன். காமேஷ் சந்தீப்பின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஆஸ்பத்திரி நம்பரிலிருந்து ஒரு கால் வந்தது. ஆபரேட்டர் அவன் ரூமிற்கே கனெக்ட் செய்தார். யாரோ ஒரு லாயர் கல்கத்தாவில் இருந்து அழைத்தார். சந்தீப்பின் சித்தி தன் சொத்தை எல்லாம் அவர் பேரில் எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டதாக தகவல் சொன்னார். யாரு? சந்தோஷி மோஷியா? அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்காதே என்று பிரமித்து போய் கூறிக்கொண்டிருந்தான் சந்தீப். காமேஷின் கையை விடவே இல்லை. காமேஷ், உன் கையை பிடித்த வேளை எனக்கு நல்லா லக்கடிக்குது பார். உன் கையை இனிமே நான் விடவே மாட்டேன். என் சித்தி சந்தோஷி மோஷி கோடீஸ்வரி. அவள் சொத்தையெல்லாம் என் பேரில் எழுதி வச்சுட்டானா நான் கோடீஸ்வரன். உன் கையை பிடிச்ச வேலையில் நான் கோடீஸ்வரன். இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன் என்று பரவசத்துடன் காமேஷின் கைகளை கண்களில் ஒற்றிக்கொண்டார். அதுதானே உண்மை. தேனுவுக்கு நான் கொடுத்த முத்தம் இன்னும் தன் வேலையை செய்து கொண்டிருக்கின்றது மனதிற்குள் நினைத்தான் காமேஷ். இனிமேல் சுபாங்கியின் உருட்டல் மிரட்டல்களுக்கு நான் பயப்பட தேவையில்லை மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான் சந்தீப். டாக்டர் நரேந்திரநாத் சந்தீப் படுத்திருந்த அறைக்குள் வந்தார். சந்தீப், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், நரேன் கூறினார். டாக்டர், காமேஷ் என் தம்பி போல, அவன் இருக்கட்டுமே, சந்தீப் சொல்ல நரேன் தலையை அசைத்தார். உன் பெண்டாட்டியே இருந்தாலும் வெளியில் போகணும். நாம் பேசுகிற விஷயம் உன் காதுகளுக்கு மட்டுமே, டாக்டர் நரேன் கண்டிப்புடன் கூறினார். அப்படின்னா நான் அப்புறமா வரேன் சார், நாசுக்காக நகர்ந்து வெளியேறினான் காமேஷ். சந்தீப், பி பிரேவ். நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியது. நீ தைரியமாக இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. நரேந்திரநாத் சந்தீப்பின் காதுகளில் தான் சொல்ல வந்த விஷயத்தை பாய்ச்சினார். சுபாங்கி வீட்டுக்குள்ளே நுழைந்த டாக்டர் நரேந்திரநாத்தை கேள்வியுடன் பார்த்தார். அங்கிள், சந்தீப் எப்படி இருக்கார்? நல்லாவே முன்னேறிட்டான். உன்னை பார்க்கணுன்னு துடிக்கிறான். நரேன் எச்சரிக்கையுடன் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினார். கையில் ஏலக்காய் டீ கோப்பைகளுடன் வந்த அம்சா நரேனுக்கும் சுபாங்கிக்கும் கோப்பைகளை தந்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டாள். நரேன், அநேகமாக அடுத்த வாரம் சுபாங்கிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவேன். தகுந்த எஃகு டோனுக்காக காத்திருக்கின்றேன் என்று அம்சா சொல்ல டீயை உறிஞ்சபடியே தலையாட்டினான் நரேன். சுபாங்கி அவந்திகா லண்டன் போகிறா, அதனால் நீ இங்கேயே தங்கிட்டு எங்கிட்டேயே ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிறது தான் பெட்டர். இந்த கிராமத்தில் தங்குறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அம்சா கேட்டாள். ஒரு ஆட்சேபனும் இல்லை ஆண்டி, நான் ஒரு அம்மா ஆகணும், அவ்வளவுதான் என் தேவை, சுபாங்கி கூறினாள். நரேன் சுபாங்கியை புன்னகையுடன் பார்த்தார். சுபாங்கி, விஷயம் தெரியுமா? சந்தீப்போட சித்தி யாரோ அவர் பேரில் கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சுட்டு இறந்துட்டாளா? லாயர் ஒருத்தர் மெட்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணினாராம். நரேன் சொல்ல சுபாங்கி யோசித்தாள். சித்தியா? சந்தோஷின்னு ஒரு சித்தி இருக்கா சந்தீப்பு, எங்கள் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்க. அவள் தான் அந்த சித்தினா இந்த நியூஸ் ஃப்ராடாக இருக்கும். தான் மேலே எனக்கு பிடிப்பு உண்டாகணும்னு சந்தீப்பை ஆளை வச்சு ஃபோன் பண்ணியிருப்பான். அந்த சந்தோஷி சித்தி ஒரு மென்டல் கேஸ், சுபாங்கி கூற நரேனால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. சந்தீப்பை நல்லா அளந்து வச்சிருக்கே சுபாங்கி என்றபடியே எழுந்தான். அவன் தன் அறையை நோக்கி நடந்தார். காமேஷ் வீட்டுக்குள் நுழைந்த பொழுது அவனால் அங்கு நிலவிய இறுக்கமான சூழ்நிலையை உணர முடிந்தது. தாய் மற்றும் அக்காவின் முகத்தில் கலவரத்தை கண்டதும் என்னவோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். யோசனையுடன் அமர்ந்திருந்த அப்பா சிவனேசனையும்
பார்க்க தவறவில்லை அவன். என்ன நடந்தது? சிவனேசன் தான் முணுமுணுத்தார். பெரிய வீட்டிலேருந்து தேனுகாவுக்கு உன்னை சம்மந்தம் பேச வந்திருந்தாங்கடா. அந்த பொண்ணு உன் மேலே ஆசைப்படுறாளாம். உன்னை அழைச்சிக்கிட்டு நாளைக்கு பெரிய வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. கலவரப்பட்டு போனான் காமேஷ். என்னம்மா இது? நீங்கள் என்ன சொன்னீங்க? தட்டை நீட்டிக்கிட்டு மாற்றிக்கலாம் வான்னு சொல்லும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? தட்டை வாங்கிக்கிட்டேன் குலதனம் சொன்னாள். அம்மா, இதில் ஏதோ சதி இருக்குது. பெரிய வீட்டு மனுஷங்களாவது நம்மக்கிட்ட வந்து தட்டு மாற்றுறதாவது நான் நம்ப மாட்டேன். இல்லைடா, தங்கை வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு ரேணுகா வாழ்க்கை மாதிரி தேனுகா வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பாண்டி கரிசனத்தோடு பேசினாருப்பா. காமேஷ் தன் செவிகளை நம்ப முடியாமல் தாயை பார்த்தான். நம்பாதடா காமேஷ், அவங்க நடவடிக்கைகள் சந்தேகமாக தான் இருந்தது. அப்பா அவங்கள சம்மந்தின்னு கூப்பிட்டதும் சம்மந்தி எல்லாம்ல அவங்க அண்ணன் தம்பிகள் 4 பேருமே நக்கல் செஞ்சாங்க. அவங்க வீட்டுக்கு போகாதே, அப்புறம் உன்னை ஏதாவது செஞ்சிட போகிறாங்க. அருந்ததியின் குரலில் பயம் பீறிட்டது. எந்த வேளையில் நான் முத்தம் கொடுத்தோன்னு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சே. காமேஷ் ஆயாசத்துடன் தரையில் அமர்ந்து சுவரில் சாய்ந்தான். என்னடா சொல்கிற? அவங்க கூட அடிக்கடி முத்தம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா செஞ்ச? குலதனம் கலவரப்பட்டாள். அம்மா, அர்ஜுன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, குமரகோம் ரிசார்ட்டில் கல்யாண பார்ட்டி ஒரு ஸ்டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. நான் அர்ஜுனோட நண்பனா அங்கே போயிருந்தேன். தேனுகா மணப்பொண்ணோட தோழியாக அங்கே வந்திருந்தா. நாங்கள் எல்லோரும் ராத்திரி கட்டளை சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். கண்ணாடி சீசாவில் கட்டைகளை எழுதி போட்டு சீட்டிலிருந்து ஆளுக்கு ஒன்று எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடக்கணும். யாராவது ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுன்னு எனக்கு சீட்டு வந்தது. நான் தேனுகாவுக்கு முத்தம் கொடுத்தேன். அட பாவி, குலதனம் அலறினாள். நான் முத்தம் கொடுத்தப்ப மணி 10:30. அந்த சமயம்தான் நம்ம வீட்டில் மஞ்சள் குங்குமம் சிதறி இருக்குது. காமதேனு படத்தில் இருந்த பூமாலையும் கழண்டு அருந்ததி மேலே விழுந்திருக்கு. கௌரி சொல்லர்ஸ் பரிசும் அதனால தான் கிடச்சிது. வீட்டுக்கார ஐயர் வீட்டை உங்களுக்கு தரேன்னு ஃபோன் செஞ்சாருன்னு உமையாள் அம்மாவும் அருந்ததியை பெண் கேட்டுட்டு வந்தாங்க. நான் தேனுகாவுக்கு முத்தம் கொடுத்த அவளோட மகிமைகளை நம் குடும்பத்துக்கு கொடுத்துருச்சு. அவங்க வீட்டில் அதே சமயம் காமதேனுவோட ஃபோட்டோ உடைஞ்சு போச்சு. எல்லாமே அவசகனமாக நடக்குது. இதுதான் விஷயம், காமேஷ் சொன்னான். அப்போ எதுக்குடா அவங்க உன்னை மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க? யோசித்து பார்த்தா காரணம் தெரியும். திருப்பி நான் அவளுக்கு முத்தத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா அவளுக்கு பழைய மகிமைகள் திரும்பிடும். காமதேனுவோட அம்சமாக தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்வா இல்லை? காமேஷ் மனம் கசிய பேசினான். அங்கே பூர்ண அமைதி நிலவுது. இப்போ சொல்லுங்க, என்ன செய்யலாம்? சிவனேசன் தன் மகனை ஆறுதலுடன் பார்த்தார். காமேஷா, நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு போனப்புறம் நாம் இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு என்னமோ சௌபாகியங்கள் ஏற்பட்டுக்கிட்டு வருது. பேசாமல் நாம் 4 பேரும் சென்னைக்கு கிளம்பிடலாம், சிவனேசன் கூறினார். அப்போ தேனுகாவோட கதி? அவன் எப்படியாவது போகட்டும். ரேணுகா தேனுகான்னு அந்த குடும்பத்து பெண்கள் தலைவிதி இப்படித்தான் முடியணும்னு இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும்? சிவனேசன் பக்தி முகத்தை தாண்டி அவருடைய பேராசை தெரிந்தது. அப்பா, பெரிய வீட்டு விசுவாசம் என்ன அவரது? 40 வருஷமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்கேன். வீட்டுக்கார இவரோட முன் வீட்டு போர்ஷன் சாவியை கொடு, அங்கே படுத்துக்கிறோன்னு சொன்னால் நம்பிக்கையை பற்றி பேசினேன். இப்போ சொல்கிறியே? காமேஷ் பொங்கும் கோபத்தை அடக்கியபடியே கேட்டான். நான் செய்த பூஜைக்கு கடவுள் கொடுத்த வரம் தாண்டா குமரகோமில் நடந்த சம்பவம். உனக்கு அந்த மகிமைகள் வரணும்னு இருக்கிறப்ப அது வந்தே தீரும். பேசாமல் நம்ம சென்னைக்கே போயிடலாம் வா. நாம் அந்த பொண்ணுக்கு திருப்பி அவ்வளோ யோகங்களை கொடுக்கலாமன்னு இருக்கேன். காமேஷ் சொன்னதும் சிவனேசன் அதிர்ந்து விட்டார். முத்தம் கொடுக்க போறியா? வெட்டி பொலி போட்டுருவேன். பெரிய பாண்டி, வேண்டாம் காமேஷ், அப்பா சொல்கிறபடி நம்ம சென்னைக்கு போயிடலாம். பெரிய வீட்டுக்கு போய் மாட்டிக்கிடாது. அருந்ததிக்கு தன் கல்யாணம் நின்றுவிட போகின்றது என்ற கடை. அதனால் காமேஷ் உணர முடிந்தது அதை. அம்மாவை பார்த்தான். நீ என்னம்மா சொல்கிற? முதல்ல உள்ளே வந்து காஃபியை குடி என்றவாறு சமையல் அறைக்குள் புகுந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் குலதனம் அவனிடம் வந்து காஃபி டம்ளரை நீட்டினாள். பளபளக்கும் டம்ளரில் கள்ளிச்சொட்டு காஃபியை அவனுக்கு தரவில்லை குலதனம். நசுங்கி கருத்து போன பித்தளை டம்ளரில் கருப்பட்டி காப்பியை அவன் முன்பாக நீட்டினாள். அதை தந்ததன் மூலம் குலதனம் தன் மனதில் இருப்பதை காமேஷுக்கு உணர்த்தி விட்டாள். நெகிழ்ச்சியுடன் தாயை பார்த்த காமேஷ் அந்த காஃபியை வாங்கி பருக ஆரம்பித்தான். முதல் முறையாக கருப்பட்டு காட்டியை ரசித்து குடித்தான். இரவு மணி 12 ஆகிவிட்டது. பகல்லேயே அமைதி தவழும் கோவூரில் இரவில் எது நடமாட்டம்? இருள் தனது முழு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருந்தது.
கோவூர் கோவில் ராஜகோபுரத்தின் உச்சியில் அழுது வடிந்து கொண்டிருந்த அந்த பல்ப் ஒளியைத் தவிர வேறு வெளிச்சம் எதுவும் இல்லை. தெரு விளக்குகள் என்று ஆங்காங்கே ஒளிர்ந்து கொண்டிருந்த குண்டு பல்பு விளக்குகளால் அந்த இருளை எதிர்க்க முடியவில்லை. படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த காமேஷ் மெதுவாக எழுந்தான். குலதனமும் அருந்ததியும் சமையலறையின் வாயில் தங்களை குறுக்கிக் கொண்டு படுத்திருக்க, மற்றொரு மூலையில் சிவனேசன் குரட்டை விட்டு கொண்டிருந்தார். படுக்கையிலிருந்து எழுந்த காமேஷ் கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். முந்தைய நாள் இரவே கொடியில் தயாராக தொங்க வைத்திருந்த ஜீன்ஸை அணிந்து கொண்டவன் வேட்டையை கொடியில் போட்டுவிட்டு கேட்டை திறந்து கொண்டு நடந்தான். அவனுடைய கால்கள் பெரிய வீட்டை நோக்கி நடந்தன. என்ன செய்ய வேண்டும் என்பதை முந்தைய இரவே அவன் தீர்மானித்து விட்டான். முதலாக சாரட்டு வண்டியில் சென்ற தேனுகாவை கண்ட பொழுதே அவள் இவனுடைய மனதில் வியாபித்து விட்டாள். பெரிய வீட்டு பெண் நமக்கெங்கே கிடைக்கப் போகிறாள் என்றெண்ணி தன் காதலை வேரோடு பிடுங்கி இருந்தான். ஆனால் தியேட்டரில் தேனுகாவை சந்தித்த பொழுது மீண்டும் துளிர்விட்டது அது. அவளும் தன் பங்குக்கு இவனையே வெறித்து பார்த்து சங்கீத மொழி கண்களால் பேச இவனுக்கு சிறிது நம்பிக்கையும் வந்திருந்தது. அதில்தான் தேனுகாவை குமரகோமில் முத்தமிட்டிருந்தான். காதலுடன் தான் அவளை அணுகினான். ஆனால் அவளது சௌபாகியங்களை தான் களவாடுவோம் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவளை முத்தமிட்டதால் இவனுக்கு வளம் பெருகி அதன் மூலம் இவன் சாம்ராஜ்யத்தை அமைத்தால் அதில் இவனுக்கென்ன பெருமை? இவனது ஆண்மைக்கே அது இழுக்காயிற்றே. தன் சௌபாகியங்களை எல்லாம் இவனுக்கு வாரி கொடுத்துவிட்டு தன் அத்தையின் வழியில் தேனுகா செல்வதற்கு ஒருபோதும் தான் காரணமாக இருக்கக்கூடாது. இவன் வீட்டிலேயே பேராசைக்காரர்களும் சுயநலக்காரர்களும் இருக்கும் பொழுது பெரிய வீட்டு சகோதரர்களை குற்றம் சொல்லி என்ன ஆகப் போகிறது? இரவோடு இரவாக பெரிய வீட்டுக்கு சென்று தேனுகாவிடம் பெற்றுக்கொண்டதை அவளிடம் திருப்பி தந்துவிடப் போகின்றேன். அவளது சௌபாகியங்களுடன் அவள் என்றும் கோவூரில் போற்றப்படட்டும். அவளுக்கு திருமணம் நடந்தால் நடக்கட்டும், நடக்கவில்லை என்றால் போகட்டும். சந்தீப் சார் இவனை சென்னைக்கு அழைத்து கொண்டு இருக்கின்றார். அவருடன் சென்னைக்கு போய் ஏதாவது வேலையை தேடிக்கொண்டு குடும்பத்தையும் அழைத்து கொள்ள வேண்டியதுதான். தொலைவில் பெரிய வீடு தெரிய காமேஷ் தன் நடையின் வேகத்தை அதிகரித்தான். மெயின் கேட்டை திறந்து கொண்டு வயல்வெளியில் வரப்பில் நடந்து சென்றான். திறந்து கொண்டு செல்லாமல் வீட்டின் பக்கமாக இருந்த வயல்வெளியில் வரப்பில் நடந்து சென்றான் காமேஷ். பெரிய வீட்டின் மதில் சுவரே கோட்டையின் மதில் போல் உயரமாக இருந்தது. வீட்டை சுற்றி 3 புறமும் வயல்களே இருந்ததால் காமேஷால் எளிதாக பின்புற சுவரை அடைந்துவிட முடிந்தது. பெரிய வீட்டின் அடுக்குமாடி குடியிருப்பு பின்புறமாக இருந்ததால் தேனுகாய் இருந்த 3ஆம் மாடியை அண்ணாந்து பார்த்தான் காமேஷ். அவ்வப்பொழுது பெரிய வீட்டை பற்றி அப்பா சிவனேசன் கூறிய தகவல்கள் இப்பொழுது காமேஷுக்கு உதவின. 3வது மாடியில் துணிகளை உலர்த்துவதற்காக ஒரு திறந்த வெளி உண்டு. அதன் வழியே சென்றால் சாப்பாட்டு அறை வரும். சாப்பாட்டு அறையை கடந்ததும் வலதுபுறம் வரும் முதல் அறை தேனுகாவுடையது என்பதை அவன் அறிந்திருந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தவன் ஓங்கி உயர்ந்திருந்த அந்த தென்னை மரத்தை பார்த்தான். 3ஆம் மாடியை கடந்து மொட்டை மாடியை எட்டியிருந்தது அந்த மரம். கிராமத்து கட்டிடம் காலைக்கு மரம் ஏறுவதா பெரிய விஷயம்? விறுவிறுவென்று அந்த தென்னை மரத்தை பற்றி கொண்டு ஏறியவன் 3ஆம் மாடியில் அந்த திறந்தவெளி அருகே வந்ததும் மரத்திலிருந்து சன்ஷேடுக்கு தாவினான். பிறகு சுவரின் விளம்பி பிடித்து கொண்டு அந்த திறந்தவெளி பகுதிக்கு தாவி குதித்தான். அங்கிருந்த கதவு மூடியிருந்ததைக் கண்டு கவலை கொண்டான். கதவை நோக்கி நடந்தவன் அதை தள்ள அது உடனேயே திறந்து கொண்டது. பெரிய வீட்டின் 3வது மாடிக்கு எந்த திருடன் வரக்கூடும் என்கின்ற அலட்சியம் கூட காரணமாக இருக்கலாம். சாப்பாட்டு அறையை கடந்து ஹாலில் நுழைந்த காமேஷின் இதயம் பதபடத்தது. அப்பொழுது கடிகாரம் 12:30 என்பதை குறிக்க ஒரு முறை டான் என்று அடித்துவிட்டு ஓய்ந்து அமைதியானது. ஹாலின் வலப்புறம் இருந்த முதல் அறையில் நுழைந்தான் அவன். மெதுவாக கதவை திறந்து கொண்டு தன் பின்னால் சாற்றியவன் மங்கிய ஒளியில் கட்டிலில் படுத்திருக்கும் தேனுகாவை கண்டான். பேரழகு பெட்டகம் அமைதியாக தொழில் செய்து கொண்டிருக்க ஒரு முறை அவள் தூங்கும் அழகை ரசித்து பார்த்தான். தேனுகா, என்னை தப்பாக நினைக்காதே. உன்மேல் இருக்கின்ற முழு காதலுக்காகத்தான் நான் உனக்கு முத்தமிட்டேன். ஆனால் இப்போது அதற்காக வருத்தப்படுகின்றேன். உன்னை மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் என்னை மாதிரி சாதாரண ஆளுங்க ஜோடியாக அமையக்கூடாது. வைரத்தை தங்கத்தில் வச்சு நகையாக போட்டுக்கணும். என்னோட லெதர் பெல்ட்லையா பதிக்க முடியும்? தேனுகா, உன் வழியே போ, நான் என் வழியில் போகிறேன். உன்னை சந்திக்கவே இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். நீயும் அப்படியே நினச்சிக்கோ
என்று மனதிற்குள் கூறியவன் குனிந்து அவளது இதழ்களை நோக்கி நகர்ந்தான். குமரகோமில் தான் அவளிடம் பெற்ற சௌபாகியங்களை மீண்டும் அவளிடமே கொடுத்து விட்டான் காமேஷ். அவன் பதித்த முத்திரையால் சற்றே தூக்கம் கலைய ரேணுகா முனகலுடன் புரண்டு படுத்தாள். காமேஷ் மெதுவாக அறையை விட்டு வெளியேறி மீண்டும் திறந்த வெளியை சுற்றி கொண்டு சன்ஷேடில் குதித்தான். அங்கிருந்து தென்னை மரத்தை பற்றி கொள்ள தாவிய பொழுது பிடி கிடைக்காமல் தலைக்குப்புற கீழ்நோக்கி பாய்ந்தான். நல்ல காலம். வேப்ப மரத்து கிளை ஒன்றை அவன் பிடிக்க அது அவனது பாரம் தாங்காமல் முறிய மெதுவாக நிலத்தில் வந்து விழுந்தான். காலில் நல்ல அடி, முதுகிலும் கைகளிலும் சிராய்ப்புகள். மிகவும் சிரமப்பட்டு எழுந்து விந்தியபடியே வீட்டை நோக்கி நடந்தான். தேனுகாவை சந்திக்கச் சென்ற பொழுது எளிதாக அவளை அடைந்தவன் திரும்பி வரும்பொழுது விழுந்து அடிபட்டு கொள்ளுவானேன். ஒருவேளை போகும்போது இருந்த காமதேனுவின் ஆசி வரும்போது இல்லாததால் தான் இந்த நிலையோ? வீட்டை அடைந்தவன் காலில் வடிந்த நற்றத்தை கழுவிக்கொண்டு ஜீன்ஸை அவிழ்த்துவிட்டு மீண்டும் வேட்டிக்கு மாறிவிட்டான். போன காரியம் ஆச்சாப்பா. வாசலில் அம்பிக்குழவியின் மேல் உட்கார்ந்திருக்கும் குலதனத்தின் குரல் அவனை மிரளச் செய்தது. சோகத்துடன் தாயின் மடியில் தலையை புதைத்தபடியே அப்படியே அமர்ந்து விட்டான். அவளது மடியில் கைவிரல்களால் அலைந்தபடியே குலதனம் அவனுக்கு ஆறுதலை சொன்னாள். வருத்தப்படாதடா காமேஷ். என் தோழி ரேணுகாவை விரட்டி விரட்டி ஒருத்தன் காதலிச்சு அவளை காப்பாற்ற வேண்டிய சமயத்தில் காப்பாற்றாமல் போயிட்டான். அதனால தான் ரேணுகா தான் உயிரையே இழந்துட்டா. ஆனால் நீ அப்படி இல்லை. தேனுகாவுக்கு பிரச்சனை உண்டாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே அவளை காப்பாற்றிட்ட. அவள் கொடுக்குற சௌபாகியத்தில் நாம் வாழ்ந்தா நாம் பிச்சைக்காரங்க. நீ கொடுத்த வாழ்க்கையில் பெரிய வீடு இனிமே வாழப்போகுது. நீ போட்ட பிச்சையிலே அவங்க சௌபாகியமாக வாழறாங்க. மனசை தைரியப்படுத்திக்கோ. குலதனம் கூற காமேஷ் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அம்மா, நான் சென்னைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு உன்னையும் அப்பாவையும் காப்பாற்றுறேன். அருந்ததிக்கும் கல்யாணம் செய்கிறேன். நீ தைரியமாக இருமா. நாளைக்கு காலையில் நாம் குடும்பம் நிறைய ஏமாத்தங்களை சந்திக்கிறதா இருக்கும். நீ மனசை தளர விடாதே என்றபடியே உள்ளே நுழைந்தவள் படுக்கையில் விழுந்தான். குலதனம் கண்களில் நீர் பெருக இருளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சிவனேசன் அமெரிக்காவிலிருந்து ஃபோன் எதிர் வீட்டு கிட்டா ஐயர் அழைத்தார். காமேஷ் குலதனத்தை ஜாடையாக பார்த்து தலையசைத்தான். ஏமாற்றம் ஒன்று. வரும்பொழுது சிவனேசன் முகத்தை தொங்க போட்டு கொண்டுதான் வந்தார். வீட்டை விற்க வேண்டாம்னு வீட்டுக்கார ஐயரோட பையன் சொல்கிறானா. நீங்கள் சீக்கிரம் காலி செஞ்சிடுங்க. எங்கள் உறவுக்காரங்களே அங்கே குடிவர போகிறாங்கன்னு ஐயர் சொல்லிட்டார். சிவனேசன் புலம்பியபடியே வந்தார். எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அந்த வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஐயர் இப்பொழுது காலி செய்ய சொல்லுகின்றார். உள்ளதும் போய்விட்டது. காமேஷுக்கு சிரிப்புதான் வந்தது. மேடம், யாரு? அருந்ததி வாயிற்புறம் சென்றாள். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. 2312ங்கிற நம்பருக்கு சீட்டுக்கு தான் பரிசு விழுந்தது. 2332ன்னு தவறுதலாக அறிவிச்சிட்டோம். 1 கிலோ தங்கம் பரிசு உங்களுக்கு இல்லை என்று அடுத்த ஏமாற்றத்தை அறிவித்தாள் கௌரி ஜுவல்லரி மேனேஜர். அடுத்த ஏமாற்றம் வரைக்கும் காத்திருக்க பிரியப்படவில்லை குலதனம். காமேஷ், நான் உமையாள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லியபடியே கிளம்பினான். நானும் வரேன் என்றபடி அவளுடன் சென்றான் காமேஷ். உமையாளும் கமலநாதனும் இருவரையும் வரவேற்று செந்தில் வெளியே எட்டி பார்த்தான். அம்மா, பெரிய வீட்டுக்காரங்களோட மதிப்புக்காக நாங்கள் இறங்கிட்டோம். இனிமே அவங்களோட எங்களுக்கு சங்காப்தம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கும் வேலை போயிடுச்சு. அதனால் உங்கள் மகன் செந்திலுக்கு எங்கள் அக்காவை கல்யாணம் தர்றது கஷ்டம். என்கிட்ட நிறைய பணம் கிடையாது. நான் சென்னைக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சாதான் உண்டு. நீங்கள் உங்கள் மகனுக்கு வேறு இடம் பார்த்துக்கோங்க என்றான் காமேஷ். என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? உன்னை மச்சானை அடைய நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கணும். என் அம்மா பார்க்க கோபக்காரி மாதிரி இருப்பா. ஆனால் மனசு பத்திரமாத்து தங்கம். என்னம்மா சொல்கிற? செந்தில் உமையாளுக்கு ஐஸ் வைத்தான். ஏன் குலதனம், எதிர் வீட்டில் இருக்கேன். நீயும் உன் பொண்ணும் எப்படிப்பட்டவான்னு எனக்கு தெரியாதா என்ன? பணத்துக்காக நல்ல மனுஷங்களை இழக்கிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரி இல்லை. இதோ பாரு தம்பி காமேஷ், நாங்கள் அருந்ததிக்கு எவ்வளவு நாள் வேணுமானாலும் காத்திருக்கோம். நீ பட்டணத்துக்கு போய் நல்ல வேலையை தேடு என்றபடியே அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். காமேஷின் வீட்டு வாசலில் பேப்பர் ஐயர் நின்றிருந்தார். என்ன மாமா, இதாவது வேலையா? காமேஷ் கேட்டான். ஏண்டா, என்னை பேத்த மனுஷன் மாதிரி ஆக்கிட்டல்ல. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் ஒருத்தன் உனக்கு நீ இருக்கிறேன்னு ஏன் நீ நினச்சி பார்க்கல? நீ மெட்ராஸ் போய் சம்பாதிக்கிற வரைக்கும் அருந்ததி காத்திருக்க வேண்டாம். அடுத்த மாதமே முகூர்த்தம் குறிச்சிடுங்க. நிலமித்தல்ல 10 லட்சம் இருக்குது. அது போதுமா?
என்று சொல்ல அதுவரைக்கும் தைரியமாக இருந்த காமேஷ் கண் கலங்க துவங்கினான். காமேஷ், நீ செய்த உதவிகளுக்கெல்லாம் என்னால் இப்போ கைமாறு செஞ்சிட முடியாது. ஆனால் காலமும் நேரமும் வர்றச்சே நிச்சயம் உனக்கு என் நன்றியை நான் செலுத்துவேன். கண்ணீர் வழிய காமேஷின் கையை பற்றி கொண்டு குலுக்கினான் சந்தீப். சார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். தெரியாது காமேஷ், கவலைப்படாதே. நான் சென்னைக்கு கிளம்புறப்ப நீயும் என்னோட வர்ற. சந்தீப் கேட்டான். இனிமே உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் சார் இருக்காங்க? நான் சென்னைக்கு வந்து உங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லபடியாக திருப்பி கிரிக்கெட் விளையாடுவீங்க சார். காமேஷ் சொல்ல உருகி போனான் சந்தீப். டாக்டர் நரேன் உற்சாகத்துடன் வந்தார். வெல்டன் மை பாய், எல்லாம் நல்லபடியாக போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் நீ டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். அப்புறம் புதிய வாழ்க்கையை தொடங்கு, டாக்டர் நரேன் சொன்னார். தேங்க்யூ டாக்டர். கொஞ்ச நாளைக்கு ஸ்டிக்கோடு நடக்க வேண்டியிருக்கும், அப்புறம் நார்மலாக நடக்கலாம், நரேன் சொன்னான். ஸ்டிக்கு தேவையில்லை டாக்டர், என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் இதோ. சந்தீப் காமேஷை சுட்டி காட்டினான். இசக்கி பாண்டியன் தன் 2வது மாடியிலிருந்து படிகளில் ஓடோடி இறங்கி வந்தார். நேராக பெரிய பாண்டியன் காலில் விழுந்தான். அண்ணே, பரபரப்பில் அவனால் பேச முடியவில்லை. என்னடா தம்பி, என்ன விஷயம்? பெரிய பாண்டி அயர்ந்து போனார். பொது தேர்தலில் நம்ம தொகுதி வேட்பாளராக என்னை அறிவிச்சிருக்கின்றது கட்சி, இசக்கி சொன்னான். பலே, பெரிய பாண்டி மகிழ்ந்தார். கற்பகமண்ணி, பெரியண்ணி என்று 2வது மாடியிலிருந்து குரல் கொடுத்தாள் கலாவதி. என்ன கலாவதி, மாடி என்றே வந்து நிற்கிறவ, நேற்று வரைக்கும் காலை அசைக்க முடியலன்னு சொன்ன, வேப்படைந்தாள் அண்ணி. இன்னைக்கு காலையிலேருந்து நல்லாவே இருக்குது, காலை அசைக்க முடியுது, நல்லா நடக்க முடியுது என்றாள் கலாவதி. அண்ணே, தேனுகா கொடுத்த திருநீட்டு சந்தன வாடை அடிக்குதுன்னே என்றபடியே குணசேகரன் வந்தான். எப்படிடாவது சாத்தியம்? அனைவரும் அவன் கையில் இருந்த திருநீரை முகர்ந்து பார்க்க அதில் சந்தன வாசம் வீசியது. ஆக தேனுகாவுக்கு திரும்ப மகிமை கிடைச்சிடுச்சு. இனிமேலாவது புத்தியோடு நடந்துக்க சொல்லு உன் பொண்ணை, பெரிய பாண்டி சொன்னார். தமயந்தி தன் மகளை அதட்டி கேட்டாள். என்னடி நடந்தது? தெரியலம்மா, நான் நல்லா தூங்கிட்டேன். தேனுகா குழப்பத்துடன் அவளை பார்த்தாள். காமேஷ் வந்தானா? தமயந்தி கேட்டாள். தெரியலம்மா. அப்படி என்னடி தூக்கம் நடக்கிறது தெரியாமல்? உன்னோட பவரெல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. இனிமேல் இந்த குடும்பத்து மனுஷங்க உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னு நிம்மதியாக இருந்த, இப்போ திரும்பி பவரை வரவழைச்சிக்கிட்டு நிற்கிறியே. அன்னிகளோட ஆட்டம் இன்னும் அதிகமாயிடுமே. நான் என்ன பண்ணுவேன் என்று அரற்றியபடியே திறந்த வெளி பால்கடியில் போய் நின்றாள். காமேஷ் வந்திருந்தால் இந்த வழியாகத்தான் வந்திருக்கக்கூடும். அப்போதுதான் சுவரோரம் கிடந்த அந்த மணிப்பரிசை பார்த்தாள். கையில் எடுத்து பிரித்தாள். புகைப்படத்தில் காமேஷ் இவளை பார்த்து சிரித்தான். சுவர் ஏறி குதிக்கும் பொழுது பர்ஸ் விழுந்து விட்டிருக்க வேண்டும். அவசரமாக தன் மொபைலை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்தாள். நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தவள் மொபைலை கட் செய்துவிட்டு தேனுகாவை தேடிச் சென்றாள். அவருடன் பேசிக்கொண்டே படியிறங்கியவளை கீழ்ப்படியில் வரும் பொழுது திடீரென்று நெஞ்சை பிடித்து கொண்டு கதறினாள். ஐயோ, நெஞ்சு வலிக்குதே என்று மாடியில் அப்படியே சரிந்து உட்கார தேனுகாவும் குணசேகரனும் பதறிவிட்டனர். உடனே என்னை மெட்ரோ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போங்க, இப்படியே வலிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா நான் தாங்க மாட்டேன், வலியால் துடித்தபடியே தமயந்தி கூற அவளை இனோவாவில் ஏற்றிக்கொண்டு தந்தையும் மகளும் மெட்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தனர். எலே தேனப்பா, காண்டிபா பாப்பா ஆஸ்பத்திரியில் தங்குமோ என்னவோ, கண்கொத்தி பாம்பா கவனியுங்க என்று பெரிய பாண்டி உத்தரவிட ஒரு மோட்டார் சைக்கிளில் அவர்களை மெட்ரோ ஹாஸ்பிட்டலில் நோக்கி நடந்தனர். தமயந்தி மெட்ரோ ஹாஸ்பிட்டலின் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டாள். குணசேகர பாண்டியன் டாக்டர் சுந்தரேசனிடம் பேசிக்கொண்டே இருக்க மருந்துகளை வாங்குவதற்காக ஃபார்மசிக்கு செல்ல வேண்டி லிஃப்ட்டுக்காக காத்திருந்தாள் தேனுகா. லிஃப்ட் வந்ததும் உள்ளே நுழைந்தவள் திகைத்தாள். 2-3 நபர்களுடன் காமேஷ் நின்றிருந்தான். ஆனால் இவளை கண்டுகொள்ளவில்லை. அவனை நோக்கி முறுவலிக்கும் அவன் இவளை லட்சியமே செய்யவில்லை. அதற்கு மேல் தேனுகாவால் அவனது அலட்சியத்தை தாங்க முடியவில்லை. அம்மா ஐசியூவிலே இருக்காங்கன்னு நான் கலங்கிக்கிட்டு இருக்கேன், ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறே காமேஷ். லிஃப்டில் இன்னும் இருவர் இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் நேரடியாகவே அவனிடம் கேட்டாள் தேனுகா. சௌபாக்கியங்கள் எல்லாம் திரும்பி வந்தாச்சில்ல, இன்னும் என்னவாம்? பொதுவாகவே முணுமுணுத்தபடியே அடுத்த மாடியில் நின்ற லிஃப்டில் இருந்து இறங்கி போனான் காமேஷ். தேனுகா திகைத்து போய் நின்றிருந்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.